இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் பாருங்கள் வளைவா டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கீழே மடித்து தைக்க துணி விடாமல் ஒரு தையல் போட்டு திருப்புறதுக்கு மட்டும் விட்டுட்டு கை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் மேலே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு 1.5 இன்ச்லேருந்து வளைச்சி ஆம் ஹோலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் சைடில். இப்போ சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம மடித்து தைக்க விட்டுட்டு அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம், ஷோல்டரு, ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் ஷேப்போட ஹைட்டு சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் இருக்குது. நெக்கோட இறக்கம் 9 இன்ச் இருக்குது. ரவுண்டே வச்சுட்டு கீழே மட்டும் ஒரு சின்ன வி மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் 6 இன்ச் இறக்கம் இருக்குது. சென்டரில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 6 இன்ச்சுக்கு பாதியை சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸோட சுற்றளவு ரெடி அளவுலேருந்து சென்டருக்கு பாதியாக மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மார்க்கையும் கர்வாக வரைஞ்சிட்டு ஆம் ஹோல் ஃபினிஷ்டு. இப்போ நம்ம நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம பேக் கட் பண்ணதை வச்சேவும் ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டு. சைடில் ஃப்ரண்ட்டோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம். ஆம் ஹோலும் அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட நெக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோடைய ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கை வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கு பக்கத்தில் இருந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ்லேயும் நெக்கு பக்கத்தில் இருந்து 3/4 இன்ச்சில் இருந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஆம் ஹோலில் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு சென்டரில்
1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலோட ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ அந்த 1/2 இன்ச்சிலேருந்து ஆம்ஹோலுக்கு ஒரு வளைவு, மேலே 1.5 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின் கிளாத் வச்சு லைனிங் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். லைனிங்கை ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிடலாம். இது அப்படியே கட் பண்ணாமல் அளவு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பழகுறவங்க இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணக்கூடாது, அளவு மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது பட்டி மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ லைனிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நான் 4 பட்டியுமேவும் லைனிங்லேயே கட் பண்ணிடுறேன். அளவு ப்ளவுஸில் பட்டியோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு அளவில் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 4 பட்டி நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் 2 கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபுல் ப்ளவுஸும் கட் பண்ணியாச்சு.